வெல்கம் டு டிஜிஹில். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டர்கள்ல காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஹெச்டிடினா என்ன, எஸ்எஸ்டினா என்ன, இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதை பத்தி தான் இந்த டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹார்ட் டிஸ்க் டிரைவ் ஹெச்டிடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர்களுக்கும் சரி, லேப்டாப்களுக்கும் சரி, நம்ம அந்த மாதிரியான ஒரு டிவைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெக்கானிக்கல் டிரைவ் பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு சிடி மாதிரி உங்களுக்கு ஒரு மெட்டல் பிளேட் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மெட்டல் பிளேட்ல ஒரு ஹெடர் இருக்கும். அந்த ஹெடர் தான் உங்களோட டேட்டாவை ரீட் பண்றதுக்கும் ரைட் பண்றதுக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து உதவும். இட் மீன்ஸ் என்னன்னா, ஹெச்டிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டாவை ரீட் பண்றதுக்கும் ரைட் பண்றதுக்கும் டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அதுல கேஷிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி. அப்படிங்கறனால ஓவராலாவே ஹெச்டிடியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ தான். ஆனா எஸ்எஸ்டி அப்படின்னா, எஸ்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்டில உங்களுக்கு கைண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜினால நல்லா ஃபாஸ்டா இருக்கும். பூட் டைம் பாத்தீங்கன்னாலும் ஹெச்டிடியை கம்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்டில உங்களுக்கு நல்ல ஃபாஸ்டாவே பூட் டைம் இருக்கும். அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கும் ஐ மீன் ரீட் அண்ட் ரைட்டும் பாத்தீங்கன்னாலே நல்லா ஃபாஸ்டா இருக்கும். ஹெச்டிடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு செகண்டுக்கு 60 Mbps ல இருந்து 150 இல்ல 160 Mbps வரைக்கும் தான் உங்களால அதால அச்சீவ் பண்ண முடியும் ஸ்பீடு, ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு பாத்தீங்கன்னாலே. ஆனா அதே உங்களுக்கு சாட்டா எஸ்எஸ்டில 500 Mbps M.2 டைப்ல சாட்டால 500 NVMe டைப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 GB ல இருந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜில Gen 5 வந்திருக்குது. அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 GB வரைக்குமே செகண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றது. எஸ்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாட்டா எஸ்எஸ்டி ஒன்று இருக்கு, அதே மாதிரி M.2 எஸ்எஸ்டி இருக்கு, சாட்டா அப்படிங்கிற எஸ்எஸ்டி இருக்கு. இதுல சாட்டா எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஹார்ட் டிஸ்க்ல நீங்க சாட்டா கேபிள் பயன்படுத்தி நீங்க வந்து உள்ள கனெக்ட் பண்றீங்களோ சேம் அதே மாதிரி தான் சாட்டா எஸ்எஸ்டி கேபிளும் பவர் கனெக்டரும் கொடுத்து நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. அதே இதுல சாட்டா எஸ்எஸ்டியோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 Mbps ஸ்பீடு தான் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு அதிகபட்சமா கிடைக்கும். ஆனா அதே M.2 அப்படிங்கிற எஸ்எஸ்டி பாத்தீங்கன்னா M.2 ஃபார்ம்ல உங்களுக்கு M.2ல சாட்டா டைப் ஒன்று இருக்கும், NVMe டைப் இருக்கும். M.2ல சாட்டா டைப் பாத்தீங்கன்னா சேம் உங்களுக்கு சாட்டா எஸ்எஸ்டி என்ன ஸ்பீடு கொடுக்குதோ சேம் ஸ்பீடு தான் கிட்டத்தட்ட M.2ல சாட்டா டைப் எஸ்எஸ்டி உங்களுக்கு கொடுக்கும். அதே பாத்தீங்கன்னா NVMe பாத்தீங்கன்னா உங்களுக்கு Gen 3, Gen 4, Gen 5 லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள 3 ஜெனரேஷன் உள்ள டைப்ல இருக்குது. Gen 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 அதாவது 3000 Mbps மீன்ஸ்னா 3 GB ல இருந்து கிட்டத்தட்ட 3500 GB வரைக்கும் உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கொடுக்கும். Gen 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 GB வரை கொடுக்கும். Gen 5 இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு, அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 GB ல இருந்து 12 GB வரைக்கும் உங்களுக்கு தாராளமா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கொடுக்கும். M.SATA அப்படிங்கறத பத்தி நான் சொல்லணும்னா, M.SATAங்கிறது வந்து சாட்டாலே ரொம்ப ஸ்பீடு கம்மியானது M.SATA தான். கிட்டத்தட்ட ஒரு 150 ல இருந்து 200 MB வரைக்கும் தான் அதிகபட்ச ஸ்பீடே வந்து M.SATA கொடுக்கும். இப்போ நமக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இவ்வளவு டெக்னாலஜில உள்ள இவ்வளவு ஹார்ட் டிஸ்க் இருக்கு, எஸ்எஸ்டி இருக்கு, எந்த மாதிரியான ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி உள்ள கம்ப்யூட்டர் வாங்குறங்கிற கன்ஃபியூஷன் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். எதை நம்ம செலக்ட் பண்றது அப்படிங்கிறது. இப்போ நீங்க லேப்டாப்பை எடுக்க போறீங்க அப்படின்னா, ஒரு நார்மல் யூசேஜ் லேப்டாப் எடுக்க போறீங்க அப்படின்னா தாராளமா ஒரு எவ்ரிடே யூஸ் பாங்க, அதுக்கு பேரு எவ்ரிடே யூஸுக்கான லேப்டாப் எடுக்க போறீங்க அப்படின்னா தாராளமா ஒரு 512 GB SSD உள்ள நார்மல் லேப்டாப்பே உங்களுக்கு போதுமானது. இல்ல எனக்கு நான் நிறைய எடிட்டிங் பண்ணுவேன், நிறைய மாதிரி போட்டோஷாப் இதெல்லாம் ஒர்க் பண்ணுவேன், இந்த மீடியா ஒர்க் இருக்கும், எனக்கு வந்து கிராஃபிக்கல் ஒர்க் இருக்கும், இந்த மாதிரி எனக்கு நான் ஆட்டோகேட் நிறைய ஒர்க் பண்றேன், எனக்கு நிறைய ஸ்டோரேஜ் பண்ணணும், நிறைய ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா நீங்க ஆப்ஷன் தாராளமா ஒரு 512 SSD இல்ல 256 SSD வந்து OS பூட்டுக்கும் ஒரு 1 TB இல்ல 2 TB ஹார்ட் டிரைவ் உள்ள லேப்டாப் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி டெஸ்க்டாப்புக்கும் சேம் ஆப்ஷன் தான். டெஸ்க்டாப்புக்கு நார்மல் டெஸ்க்டாப் மீன்ஸ்னா நார்மல் யூஸுக்குள்ள டெஸ்க்டாப்புக்கும் சேமா உங்களுக்கு 512 SSDயோ இல்ல 1 TB SSDயோ போட்டு தாராளமா வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு வந்து அதிகமான ஸ்டோரேஜ் தேவை இருக்கு அப்படின்னா ஒரு 512 SSD OS பூட்டுக்கும் அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷனுக்கும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல ஸ்டோரேஜுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 TB ல இருந்து 4 TB வரைக்கும் டெஸ்க்டாப்புக்கு தாராளமா நீங்க ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹார்ட் டிஸ்க் பத்தி பார்த்துட்டோம், எஸ்எஸ்டி பத்தியும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், இதுல நம்ம எதை சூஸ் பண்றது, எந்த மாதிரியான எஸ்எஸ்டி சூஸ் பண்றது, எந்த மாதிரியான ஹார்ட் டிஸ்க் சூஸ் பண்றது, என்ன ஸ்டோரேஜ் ஐ மீன் எத்தனை TB ஹார்ட் டிஸ்க் வாங்குறது, எத்தனை TB எஸ்எஸ்டி வாங்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்தாலோ, இல்ல நான் வந்து இந்த மாதிரி பில்ட் பண்ண போறேன், இந்த மாதிரி லேப்டாப் வாங்க போறேன், எந்த மாதிரியான ஸ்டோரேஜ் எனக்கு நான் வாங்குறது அப்படிங்கிற உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தாலும் நீங்க தாராளமா டிஜிஹீலோட சப்போர்ட்டுக்கு கீழே கொடுத்துருப்பேன். நீங்க தாராளமா கால் பண்ணி எங்களுக்கு என்கொயரி பண்ணிக்கலாம், உங்களுக்கு உடனே டெக் சப்போர்ட் கிடைக்கும். இந்த மாதிரி மேலதிக தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.